என்னடா பண்ணின்னு இருக்க? நான் 12th ஃபெயில் ஆயிட்டேண்ணா. பக்கத்து வீட்டுக்காரனா என் பையன் எவ்வளவு மார்க் தெரியுமா, என் அக்கா பையன் எவ்வளவு மார்க் தெரியுமான்னு சொல்லி அப்பாவை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அந்த ஆள் என்னன்னா, நீ ஃபெயில் ஆகி என் மானத்தை வாங்குறதுக்கு செத்து போயிடலான்னு சொல்லிட்டாருண்ணா. நான் சாக போறேண்ணா. செத்தா எல்லாம் சரியாயிடுமாடா? ஆமா, செத்து போனா யாரு பேச்சையும் கேட்க தேவையில்ல, நிம்மதியா சாகலாம்ல. ப்ரெஷர் இல்லாம நிம்மதியா சாவலாம். ஆனா ஒருவேளை நீ மறுபிறவி எடுத்து 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் போய் அந்த சிலபஸை படிச்சு எக்ஸாமை முடிச்சு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி ஒருவேளை அதுலயும் நீ ஃபெயில். இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லைனா. ஆத்தடி ஆத்து, இதுக்கு எங்க அப்பாட்ட திட்டே வாங்கிட்டு போயிடுவேன். யார் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறது? உடனே புரிஞ்சுக்கணும். அப்புறம் பேரண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம். தம்பி இருங்க, மெசேஜ் தானே சொல்ல போறீங்க? பரீட்சையில் ஃபெயில் ஆனவங்க தான் நிறைய பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க, அதானே? அதான் உங்களுக்கே தெரியுது, அப்புறம் ஏன் பசங்களை ப்ரெஷர் பண்றீங்க? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எக்ஸாம்ல பாஸ் ஆன பசங்க கிட்ட பாசமா பேசுறதை விட ஃபெயில் ஆன பசங்க கிட்ட கொஞ்சம் பாசிட்டிவா பேசுங்க, எல்லாம் நல்லா நடக்கும். சூப்பர் தம்பி. தம்பி நல்லா மெசேஜ் சொல்றீங்களே, நீங்க 12th என்ன மார்க்கு?